ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு தமாக்கா தான். 9:15 to 10:30 என்னோட லைவ் ட்ரேட்ல ஜாயின் பண்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது கண்டினியூ தான், ஓகேங்களா? நிறைய வியூஸோட கேள்வி, சார் இருக்கா இல்லையா நிறைய கமெண்ட்ஸ். ஓகே, 9:15 to 10:30 இருக்கு. அது என்னுடைய பர்சனல். ஓகே, பர்சனல்ன்றது பர்சனலாவே இருக்கட்டும். ஓகே, நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். யூடியூப் லைவ்ன்றது நெக்ஸ்ட் மந்த்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்ப கிடையாது. நீங்க புக் பண்றவங்க அதை புக் பண்ணிக்கங்க. ஓகே, அது வந்து ஓப்பனா என்ன டிக்கெட் விலை ஞாபகம் வச்சுங்க, அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா இதுல பொறுத்தவரையும் நான் உங்களோட இருப்பேன். தேங்க்யூ. இனிமேல் எல்லா விஷயங்களும் ஓப்பன் தான் டோட்டலா பார்க்கும்போது. இதனால ப்ராஃபிட் எடுத்தாலே என்னால் நிக்க முடியல சார், லாஸ் எடுத்தாலே என்னால் நிக்க முடியல. நிறைய பேரோட கேள்வி. சார் ப்ராஃபிட் எடுத்தா திரும்ப நான் என்ட்ரி கொடுத்துட்டு எடுத்து ப்ராஃபிட் லாஸ்ல கன்வெர்ட் பண்றேன். இந்த லாஸ் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அதை ரீகவர் பண்றதுக்காக நான் ட்ரை பண்ணி திரும்ப லாஸஸ் அதிகமாக்குறேன் அப்படின்ற மாதிரி. உன்னை சொல்றது கேளுங்க, இது எல்லார் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது. இது எல்லா ஹியூமனுக்கும் சேமான பிரெயின் தான், சேமான திங்க் தான். ஆனா ட்ரேடிங்ல பொறுத்தவரையும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறோம். எப்படி டிஃப்ரெண்டா யோசிக்கிறோம்? லாசஸ் வந்தா இவ்வளவுதான் லாசஸ் என்னால் கட் பண்ண முடியாதவங்களுக்கு என்னுடைய ட்ரேடிங் டன்னுடைய அக்கௌண்ட்ல கில் சுவிட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாருன்னா ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். உங்க ஒய்ஃப் கிட்டயோ இல்ல உங்க வீட்டுல யாருன்னா இருக்கட்டும், இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஆன் பண்ண சொல்லுங்க. நல்லா கண்டிஷனா சொல்லுங்க. முதல்ல ஒய்ஃப் கிட்ட தொடப்பக்கட்டை கொடுத்துட்டு சொல்லுங்க. அப்பதான் நல்ல புது தொடப்பக்கட்டையை வாங்கிட்டு வந்து வச்சிருங்க. ஏன்னா நம்ம புத்தி வந்து மனிதர்களுக்கு புரியாது. அப்ப அங்க வந்து 2 அடி எல்லாரும் வாங்கியிருப்பாங்க, ரைட்டா? ஓகே, நான் நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா யாருன்னா ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ப்ராஃபிட்ஸ் டெய்லி எடுக்கிற ப்ராஃபிட்ஸை வித்ட்ரால் பண்ணுங்க. வித்ட்ரால் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்றது என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்ல சில்வர், கோல்டு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது டைமண்ட். சில்வர் என்றால் என்ன சார் நிறைய பேர் கேட்கிறாங்க. சில்வர் என்றால் நான் ஸ்டாக் பண்றத பத்தி எதுவுமே தெரியல சார், எதுவுமே தெரியாது, கேண்டல்ஸ்டிக்கை பத்தி தெரியாது, பேசிக் பிரைசேஷன் தெரியாது, ட்ரெண்ட் லைன் எப்படி வருது தெரியாது. அவங்களுக்காக நான் சில்வர் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசி அதுதான். சில்வர்ல ஜாயின் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப், சார் நம்ம கத்துக்கிட்டாச்சு, எதனா ஒரு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்றது? அதுல கோல்டன் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது, எந்த பேஸ்ல பண்ணலாம், எதை நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்டாக் பூம் ஆக போகுது அப்படின்ற விஷயங்களை ஈஸியா கொடுத்துருவேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரேன். சில்வர்ல ஃபர்ஸ்ட் பேசிக் கத்துக்கிட்டீங்களா? ரெண்டாவது கோல்டுல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கத்துக்கிட்டீங்களா? மூணாவது உங்களுக்கு டைமண்ட். டைமண்ட் என்றால் உங்களுக்கு என்ன? என்னுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல எல்லாரும் சார் எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் வேணும், எனக்கு எல்லாமே ஸ்டாக் மட்டும் தெரியும் சார். ஆணவத்தில் அழிஞ்சவங்க விட நிறைய சொல்லுவாங்க, ராணுவத்தில் அழிஞ்ச விட ஆணவத்தில் அழிஞ்ச ரொம்ப அதிகம் பேர் இருக்கு. எல்லாமே தெரிஞ்சு என்னைக்கு நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் நினைக்கிறது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நான் கத்துட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? எல்லா விஷயம் நான் கத்துட்டு தான் இருக்கேன். அந்த விஷயங்களை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்குங்க. இவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, இவ்வளவு விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. எவ்வளவு என்னால முடியுமோ அவ்வளவு நான் குறைச்சிருக்கேன். இதை விட என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. என்னுடைய மக்களுக்கு நிறைய கிவ்அவே ஆர்டர் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் 1 மந்த் அவங்களுடைய ப்ரூவ் பண்றாங்களோ 500 rupees பிளாக் பண்ணா கூட போதும். 1 மந்த்னுடைய அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் கொடுக்க போறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால ட்ரேடருக்கான மோட்டிவேஷன், அவங்களோட விஷயங்களை நான் கொண்டு வந்துட்டே இருக்கேன். இது 3மே ஜாயின் பண்ணுங்க, பெஸ்டா இருக்கும். தெளிவான விளக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். எப்படி லைவ் ட்ரேட் பண்ண அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறேன். எந்த பேஸ்ல என்னோட பிரைஸ் லெவல் அது வரையும் போச்சு அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்க போறேன். டைமண்ட், கோல்ட், சில்வர் மிஸ் பண்ண வேண்டாம். லைவ் ட்ரேடிங்ல ஜாயின் பண்ணுங்க. கமிங் மந்த் நான் லைவ்ல வரப்போறேன். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி புக் பண்ணிக்கங்க. புக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வேலிடிட்டி, இல்லைன்னா கிடையாது. நான் வேலிடிட்டி அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்க போடுங்க. ஓகே, நிறைய பேர் ஷேருக்கும் பண்ணுங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பாய். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர். நிஃப்டி 50 எடுத்திருக்கேன். நிஃப்டி 50 சார்ட். நிஃப்டி 50 சார்ட் எடுத்திருக்கேன். 3 minutes டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நிஃப்டி 50 ஒரு கேப் அப் உருவாயிருக்கு. ஒரு கேப் அப். மல்டிபிள் சார்ட் ஓபன் பண்ணிக்கலாம். 3 லேஅவுட், மல்டிபிள் சார்ட், ஆப்ஷன் செயின், ஏடிஎம் பிரைஸ் 93 rupees, 75 rupees. 24,950 ஓட கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 24,900 உடைய புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். ஓகே, 24,900 புட் ஆப்ஷன், 24,900
950 கால் ஆப்ஷன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. ரெடியா இருக்கும் ஸ்கேல்பிங்காக. ஸ்கேல்பிங் மொமெண்டம், ரைட். ப்ரீமியம் எவ்வளோ போகுதுன்னு பார்த்துருவோம். 24,950 கால் ஆப்ஷன். 24,950 கால் ஆப்ஷன் உடைய ப்ரீமியம் 93. ஒன் லாட் சைஸ் உடையது 7,081 ருபீஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, நான் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டிஸ், ஓகே, 600 குவான்டிட்டிஸ் கால் சைட், அதே மாதிரி 600 குவான்டிட்டிஸ் புட் சைட், ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டெக்ஸில் கால் சைட் மூமெண்டம் பண்ணிட்டு இருக்கு இங்கிருந்து. ஆனால் ப்ரீமியமில் மூமெண்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ப்ரீமியமில் மூமெண்டம் இல்லை. அப்போ என்ன செய்ய போகுது மார்க்கெட்? பர்டிகுலராக பார்க்கும்போது இங்கிருந்து ஒரு பேரிஷ் கேண்டல் கிரியேட் பண்ணும். ஓகே, லாஜிக்கலி இங்கே ஒரு பேரிஷ் கேண்டல் கிரியேட் பண்ணும். இதோடைய ஹை லெவலை ஒரு ரீடெஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு பேரிஷ் கேண்டல் கிரியேட் பண்ணலாம். 24,937க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, ஓகே, இது ஒரு ஃபுல் பேக் கொடுக்கும் மார்க்கெட். இதனுடைய டே ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. கிளியர்? 24,950 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 24,900 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 75 rupees, 91 rupees. நான் சொன்ன மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டல் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ரெடி ஃபார் பி சைட். ரெடி ஃபார் பி சைட். நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்றேன். 78 rupeesல நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்றேன். புட் சைட் 78 rupees லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரைட், இங்கிருந்து நமக்கு தேவை ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ். ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ். நான் புட் சைடுக்கான வியூ வச்சிருக்கேன். வெயிட் பண்ணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும் போது நான் வெயிட் பண்ண போறேன். 24,900 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கு 78ல. இப்போ 74, 73 rupees போயிட்டு இருக்கு. ஓகே, காலுக்கான ப்ரீமியம் ஜஸ்ட் மூமெண்டம் ஆகும். இந்த அளவுக்கு மூமெண்டம் ஆகலாம். 96 வரையும் போகலாம். நம்ம பிடிச்சிருந்தா காலுக்கான ப்ரீமியம் இந்த லோ லெவலில் பிடிச்சிருக்கணும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 97 வரையும் போயாச்சு காலுக்கான ப்ரீமியம். நான் சொன்ன மாதிரி 97. ஓகே, பிரேக் அவுட் பண்ணியிருக்கான் 97க்கு மேலே. ஓகே, தட் கிளியர் வே. இவங்க டே ஹையை டார்கெட் வச்சிருக்காங்க. நான் புட் சைடுக்கான லிமிட் ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன். ப்ரீமியம் செக் பண்ணிக்குவோம். ப்ரீமியம் செக் பண்ணிக்குவோம். ஓகே, 98 rupees. சூப்பர், பரவாயில்ல. இந்த 97க்கு மேலே இந்த கேண்டல் க்ளோசிங் ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி பிரேக் அவுட் ஃபார் டே ஹை. ஓகே, டே ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுவான். பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர். ஆனால் இங்கே ஒரு 77க்கு கீழே இவன் க்ளோஸ் வச்சுட்டான்னா நான் புட் சைடுக்கான என்ட்ரி மார்க்கெட் ஆர்டரில் கொடுக்க போகிறேன். 71 rupees போயிட்டு இருக்கு. என்னோட வியூ இங்கேருந்து ஒரு புட் சைடுக்கான ஒரு மூமெண்டம் வரணும். இங்கேருந்து ஒரு புட் சைடுக்கான மூமெண்டம் வரணும். ஏன்னா பிடிச்சிருந்தா நம்ம இங்கிருந்தே பிடிச்சிருக்கணும். 89 rupees to 100 rupees, அட்லீஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் நம்மளை கேட்ச் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே போயிட்டு தலையை விட்டுறது நாட் பாசிபிள். மூமெண்டம் கொடுத்தாச்சு. 97க்கு மேலே க்ளோசிங் இருந்தால் டெஃபினட்டாக நம்ம கால் சைடு போகலாம். இது 24,957 ரேஞ்சை உடைச்சிரும். ரைட், என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் டவுன் லெவல். இதுக்கு மேலே கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா இது டெஃபினட்டாக இதனுடைய ப்ரீமியம் அட்லீஸ்ட் 125 வரையும் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிளாஸ்ட் ஆகிடும். அங்கேருந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸுக்கு மேலே பிளாஸ்ட் ஆகிடும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேண்டல் க்ளோசிங். ஓகே, 100 rupees போயிட்டு இருக்கு. எனக்கு தேவை க்ளோசிங்
க்ளோசிங்க்கு முன்னாடி தலையை விட்டோம்னா ப்ரீமியம் டிகே ஆகிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய கேண்டல் போட்டிருக்காங்கன்னா எல்லாருமே கால் சைடுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல கால் சைடுக்கான என்ட்ரி கொடுத்து ஹோல்டு பண்ணுவாங்க. அவங்களோட எஸ்எல் இந்த லோ லெவல் அன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இவங்க ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, ரெடி ரெடி ரெடி. இது பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹெவி, வெரி ஹெவியாக இருக்குது. ரைட், மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணலாம். நம்ம கால் சைடுக்கான என்ட்ரி ரெடி. இது க்ளோசிங்காக வெயிட் பண்ணவும். இந்த கடல் க்ளோசிங், இந்த கடல் க்ளோஸ் ஆகணும். இந்த கடல் க்ளோசிங் ஆகட்டும். ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி காட்டுறான். ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இண்டெக்ஸில் பர்ஃபெக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கு. சிங்கிள் கேண்டல் 17 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்கு. அதே ப்ரீமியமில் நம்ம பார்த்தோம்னா ஒன்லி 7 பாயிண்ட்ஸ் தான் மூவ் பண்ணியிருக்கு. ரைட் ரைட் வெயிட். ஓகே, இங்கிருந்து நம்ம 100 ருபீஸ், 100 ருபீஸ்க்கு மேலே நம்ம லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணுவோம். லிமிட் ஆர்டர் ஃபேஸ் 100 ருபீஸ், 102, சாரி 102. லிமிட் ஆர்டர் 102. பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஹெவி பிரேக் அவுட் நடக்கும். இங்கிருந்து ஒரு பொசிஷன் கண்ட்ரோல், இங்கிருந்து பொசிஷன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ட்ராப் பண்ணுறானா, ட்ராப்டு மூமெண்டமா ஹை லெவல் பிரேக் பண்ணுற மாதிரி கால் சைடில் எல்லாருமே என்ட்ரி கொடுக்க வச்சு அவங்கள புட் சைடில் எஸ்எல் ஹண்டிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். இந்த இடத்துல ஒரு ஃபுல் பேக் கேண்டல் தேவை. இது மட்டும் சஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு பிக்கஸ்ட் கேண்டல் இங்கிருந்து கால் சைடு மூவ் பண்ணும். ரைட், வெயிட் அண்ட் சி. 102 ருபீஸில் நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது அதிகபட்சமாக கால் சைடில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ரைட், நம்ம இதை ட்ரெயில் பண்ணி கொண்டு போகும். இதை நம்ம ட்ரெயில் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஓகே, ட்ரெயிலிங் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நான் ஒன்லி 600 குவான்டிட்டிஸ் தான் போட்டிருக்கேன். குவான்டிட்டிஸ். ஓகே, இது லாட் சைஸ் கிடையாது. லாட் சைஸ்னு பார்த்தோன்னா ஒரு 8 9 லாட் சைஸ்னு கிடைக்கும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா பிக்கஸ்டான பிரேக் அவுட் ஆகும். இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இவனுடைய எஸ்எல்லை கட் பண்ணிடுவான். இவனுடைய எஸ்எல்லை கட் பண்ணிடுவான். இது மல்டிபிள் டைம் இங்கே ரீசன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இவங்களுடைய மார்னிங் மூமெண்டம் இவனை அடித்து முடிச்சிட்டான்னா இவனுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருவான். இது அட்லீஸ்ட் 24,917 வரையும் போக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணணும் என்ட்ரிக்காக. மார்க்கெட் எந்த திசையில் போதோ அந்த திசையில் நம்ம ட்ராவல் பண்ணுறது தான் பெட்டர். இப்போ பாருங்கள், இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா ஃபுல் பேக்லேயே நம்மளுக்கு பிக் லாஸஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஆசைக்கு அடிமையாகக்கூடாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி வருதா, நமக்கான ஃபியூச்சர்ஸ் வருதா, இப்போ மட்டும் தான் நம்ம என்ட்ரிஸ் கொடுக்கணும். லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணிட்டு சைலண்ட்டாக வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டில் யார் கம்முன்னு இருக்காங்களோ அவங்க ஜம்முன்னு இருப்பாங்க. மார்க்கெட் போகுது போகுதுன்னு போட்டிங்கன்னா இவங்களோட எஸ்எல் வந்து இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிடும். உங்களோட எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். நமக்கு இதுக்கு மேலே போச்சுன்னா பூம் தான். அங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் ஆகுது நமக்கு கிடைச்சிடும். அட்லீஸ்ட் 5 to 10 பாயிண்ட்ஸ் ஆகுது கிடைச்சிடும். நம்ம ஸ்கேல்பர் குயிக் டிசிஷன் எடுக்க போகிறோம். பாருங்கள், எஸ்எல் அடிக்கிறது வந்தாச்சா கீழே ப்ரீமியம் எஸ்எல் காலி. எத்தனை பேர் இந்த கேண்டலுக்கு எஸ்எல் போட்டுருந்தோன்னா அவெல்லாம் காலியாக இருப்பான். இப்போ நான் ட்ரைல் பண்ணி 100 ருபீஸில் கொண்டு வரேன் என்ட்ரி லெவல். 100 ருபீஸ் என்ட்ரி லெவல். இது பேரிஷ் கேண்டலில் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல்லிஷ் கண்டல் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி ஹெவி. இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கண்டல் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சஸ்டெண்ட் ஆகணும். 97க்கு மேலே சஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா த பிக் மூமெண்டம் ஃபார் கால் சைட். இல்லைன்னா இது ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிடும். நான் இன்னும் ட்ரையல் பண்ணி 98ல் கொண்டு வரேன். 98 ருபீஸில் ட்ரையல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். 98 ருபீஸ் ட்ரையல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். 98 ருபீஸ். ஓகே, என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி 100 200 ருபீஸ் வரையும் ப்ராஃபிட்ஸ் போயிட்டுருக்கு. குவான்டிட்டிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்குறேன். இல்லை, இன்க்ரீஸ் ஆகலை. 500 ருபீஸ் ப்ராஃபிட். எனக்கு தேவை 102 வரையும் ஒரு மூமெண்டம். அட்லீஸ்ட் 600 குவான்டிட்டிஸ்க்கே நமக்கு நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கணும். ஓகே, 700 ருபீஸ் ப்ராஃபிட்ஸ். 1000 ருபீஸ் பாருங்கள், ஒரே ஒரு 600 குவான்டிட்டிஸ் தான் போட்டிருக்கேன். நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகும், இந்த ஹை லெவலில் உடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இவங்களோட ஹை லெவலில் உடைக்கணுன்றது இப்போ வரையும் நம்மளுக்கு 1800 2000 வரையும் நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் காட்டியிருக்கு.
ஸ்கேல்பர் மோட்ல இருங்க. ஸ்கேல்பர் மோட்ல இருங்க. ஓகே. 1500 ப்ராஃபிட்ஸ் காட்டியிருக்கு. 1800 ஹையஸ்டா. 2000 rupees ப்ராஃபிட். 2000 rupees ப்ராஃபிட் காட்டியிருக்கு. ஒன்லி 2300, 3000. ஓகே. 2500, 2250. ஒரு நல்ல மூமெண்டம் தேவை. இவனோட எஸ்எல் 1010 எஸ்எல் அன் பண்ணணும். ஸ்மால் குவான்டிட்டிஸ் தான் போட்டிருக்கும். ஒரே ஒரு 600 குவான்டிட்டிஸ் கூட இல்ல. 3000 ப்ராஃபிட் காட்டிட்டு இருக்கு. 3000 ப்ராஃபிட் காட்டிட்டு இருக்கு. இது ஒரு லாங் கேண்டில். எல்லாமே புட் சைடுக்கான என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு பிக்கஸ்டான கால் சைடுக்கான ஒரு மூமெண்டம் வரணும். இவனோட எஸ்எல்ல கட் பண்ணணும். 24,957 எஸ்எல் கட் பண்ணணும். அட்லீஸ்ட் இது 3 to 5,000 நம்மளுக்கு இன்கம் பண்ணி கொடுக்கணும். 3,500 rupees. சூப்பர். 700 ரெடியா இருங்க. ரெடியா இருங்க. ஃபுல் பேக் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஓகே. 3,700 rupees வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். 4,000 rupees ப்ராஃபிட். சூப்பர். அல்டிமேட். அல்டிமேட். ஒரே ஒரு ஸ்பைக் 1010 வரையும் போகணும். 1010 வரையும் போகணும். 4,000 rupees வரையும் ப்ராஃபிட் காட்டியிருக்கு நமக்கு. சூப்பர். நல்ல ஒரு மூமெண்டம் தேவை. லைவ்ல பைசா இன்கம் பண்றதுக்கு மட்டும் பார்க்காதீங்க. இந்த இடத்துல என்ன செய்வாங்க, இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்ற லர்னிங் பாருங்க. பைசா ஈஸியா கெயின் பண்ணிடலாம். ஆனா நாலேஜ் வந்து லைவ் மார்க்கெட்ல இந்த மாதிரி தான் செய்யும். இந்த கேட்டல் அடுத்த கேட்டல் இந்த மாதிரி செய்யறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ற மக்கள் வந்து ரொம்ப ட்ரேடர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். இது இன்கம் பண்றதுக்காக மட்டும் பார்க்காதீங்க. உங்களுடைய வேற லெவல் பொசிஷன்ல கொண்டு போகும். அதனால தான் நான் சொல்றேன். இங்க வந்து ஒரு பிக்கஸ்ட் கேண்டல் பண்ணும். 4,000 அகைனா 4,000 5,000 மேல தான் நான் எக்ஸிட் ஆயிடுவேன். 4,700 சூப்பர். இந்த 1010 ரீச் ஆகும். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி 24,957 ரீச் ஆயிடுச்சா? 24,500 957 ரேஞ்சை ரீச் பண்ணிருக்கு. ஒரு சிங்கிள் மூவ்மெண்ட் தேவை. அதனால தான் நான் ஹோல்டு பண்ணிருக்கேன். 5,000 வரை நம்மளுக்கு ப்ராஃபிட் காட்டியிருக்கு. இப்போ 3,000 போயிட்டு இருக்கு. இது ஒரு பூம் கேண்டல் வரணும் மேல. அப் சைட்ல பூம் கேண்டல். ஓகே. 4,000 எக்ஸிட் பண்றது ரெடியா இருக்கேன். இது எப்பனாலும் ஃபுல் டவுன் பண்ணும். ஓகே. 3,800. ஓகே. சின்ன ஒரு கேண்டல் தேவை. 3,800. கமான் கமான் கமான். 900. 4,000. உடைச்சுன்னா சிங்கிள் கேண்டல் போயிடும். 4,200. சூப்பர். கமான் கமான் நிஃப்டி. 4,500. 4,700. Okay, exit. Everyone exit. Everyone exit. Correct portion for exit level. பர்ஃபெக்டா நம்ம சின்ன ஒரு ஸ்கேல்பிங் தான் பண்ணோம். சின்ன ஒரு ஸ்கேல்பிங். இங்க பாருங்க 4,470 rupees பண்ணிருக்கோம். இதுக்கான நம்ம யூஸ் பண்ணிருக்க மார்ஜின், நீங்க சொல்லுவீங்க கேபிட்டல் நான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப அதிகமா நீங்க யூஸ் பண்றீங்க சார்ன்றது. நான் யூஸ் பண்ணிக்கிற கேபிட்டல் பாருங்க 59,000 தான். ஒன்லி 59,000 நான் என்ட்ரிக்காக யூஸ் பண்ணிருக்கேன். அது 63,000 நம்மளுக்கு மாறி இருக்கு. 98ல பை பண்ணிருக்கேன். 105ல நான் எக்ஸிட் பண்ணிருக்கேன். டோட்டலா பார்க்கும்போது 7 பாயிண்ட்ஸ் ஒன்லி கேட்ச் பண்ணிருக்கோம். ஸ்மால் குவான்டிட்டிஸ்லயே 4,470 rupees ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். மை போர்ட்ஃபோலியோ இங்க பார்க்கும்போது என்னுடைய ஆர்டர் சிங்கிள் ஆர்டர் 9:26 என்ட்ரி பண்ணிருக்கோம். 9:36 நம்ம எக்ஸிட் பண்ணிருக்கோம். பர்ஃபெக்ட் லெவல். ஹானஸ்டா இருக்கணும். யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, முதல்ல பிரபல சக்திக்கு பயப்படணும். நம்ம என்ன செய்யறோமோ அந்த கர்மா தான் நம்மளுக்கு வந்து சேரும். நல்ல கர்மாவே நல்ல விஷயங்கள். எப்பவுமே ஆண்டவனுடைய விஷயங்கள் நமக்கு துணையா இருக்கும்போது ஸ்கில் என்பது பர்ஃபெக்ட்ல நான் சொன்ன மாதிரி பாருங்க. பர்ஃபெக்டா இண்டெக்ஸ்ல மூவ் பண்ணிச்சு. ஆனா பிரீமியம் மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 110 ஈஸியா அச்சீவ் பண்ணியிருக்கோம். கிளியரா? ஓகே. இப்போ பாருங்க, மார்னிங் ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தேன். ஓகே. 97க்கு மேல நான் என்ட்ரி கொடுத்து ஓகே 102ல நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். இது ஹையஸ்டா போயிருக்கு. 1010 வரையும் போயிருக்கு. நான் லைவ்ல சொல்லியிருக்கேன் 1010க்கு மேல ஒரு கேண்டல் க்ளோசிங் மேல வச்சா மட்டும்தான் அதுக்கு மேல அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும், இல்லைன்னா அது டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க டைம் பார்க்கும் பொழுது 9 ஓ கிளாக் 10 ஓ கிளாக் ஆயிட்டு இருக்கு. கீழே கர்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 10 ஓ கிளாக் ஆயிட்டு இருக்கு. இது அப் ட்ரெண்ட் 24,971 வரையும் போகும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன். லைவ் ஸ்கேல்பிங் பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் எப்படி இந்த இடத்துல கால் சைடுக்கான மூமெண்டம் கொடுத்தேன். அங்கிருந்து ஏன் புட் சைடுக்கான ஷார்ப் ஃபால் வரும், இதுக்கு மேல 110க்கு மேல க்ளோசிங் வைக்காது, இங்க இருந்து புட்டுக்கான அதிகபட்சமா சான்சஸ் இருக்கு, நான் எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பட்டன் இருக்கு சார். யூடியூப்ல போங்க, ஜாயின் பட்டன் இருக்கும். ஜாயின் பட்டன்ல கொடுங்க. அதுல டைமண்ட் ஆப்ஷன் இருக்கும். கோல்டு என்பது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது. எதுல சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளே இண்டிபெண்டன்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றதுக்காக கோல்டுன்ற ஆப்போசிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் லோவர் ரிஸ்க் இருக்கிறவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வர் என்றவங்க பேசிக் கான்செப்ட், ட்ரேடிங்கை பத்தி எதுவுமே தெரியாது சார், எனக்கு கத்துக்கணும், ஆப்ஷனை பத்தி நான் கத்துக்கணும், ஸ்கேல்பிங்கை பத்தி கத்துக்கணும் அப்படின்றவங்க நீங்க சில்வரை ஜாயின் பண்ணீங்க. டைமண்ட்ல என்னுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போறேன்.
ஆப்ஷனல்லாம் முதல்ல சில்வர்ல ஜாயின் பண்ணி நீங்க பேசிக் கத்துக்குங்க. இன்வெஸ்ட்மென்ட்டும் ஜாயின் பண்ணீங்க. எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுன்ட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது 3மே நீங்க ஜாயின் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. ஏன் அப்படின்னு பண்ணும்போது, நீங்க டைமண்ட் ஜாயின் பண்ணிட்டே அப்படின்னாக்கா, நீங்க பேசிக் லெவல்ல எப்படி கேண்டல்ஸ்டிக் உருவாச்சு, எப்படி அது வரையும் போகும், எந்த பேஸ்ல போகுதுன்னு அத நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க நடுவுல இருக்க கோல்டும் பண்ணல அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு இருக்க டெய்லி ஆப்ஷன் ட்ரேடிங்ல நான் இன்கம் பண்றேன் சார். அத எடுத்து நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். எங்க இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு தெரியாது. திரும்ப அதுல ஆட் பண்ணிட்டே இருப்பீங்க. மணி ஆட் பண்ணி குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணுவீங்க. திரும்ப லாஸ்ல போவீங்க. இதெல்லாம் பெஸ்ட்டான வே. இந்த 3 டோரும் குடுத்திருக்கேன். லைவ் ட்ரேடிங் என்னுடைய மெம்பர்ஷிப் 500க்கு மேல போனா, நான் லைவ் ட்ரேடிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இல்லன்னா அதிலயும் என்னுடைய விஷயங்கள் குடுக்க போறேன். பெஸ்ட்டான விஷயத்த குடுக்க போறேன் லைவ்ல. ஓகே. இப்ப வரையும் இந்த 3 கான்செப்ட்க்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்க. இன்னைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். எல்லா விஷயத்துக்கான பேசிக் வீடியோ நான் நேத்தே போஸ்ட் பண்ணியாச்சு ஒரு வீடியோ. இப்ப நீங்க பர்ட்டிகுலர் அதுல நீங்க ஜாயின் பண்ண 3 டோரும் நீங்க ஜாயின் பண்ணா தான் சில்வர், கோல்ட், டைமண்ட். இது 3மே ஜாயின் பண்ணிக்கங்க. எதுல சார் ஜாயின் பண்ணா பெட்டரா இருக்கும்? 3மே பெட்டர் தான். பேசிக், இன்வெஸ்ட்மென்ட் அப்புறம் பார்க்கும்போது இன்ட்ராடே, ஒரு ஆப்ஷன், ஒரு ஸ்கேல்பிங். இந்த 3மே 3 கான்செப்ட் பிரகாரம் சொல்லியிருக்கேன். பேஸ்ல இருந்து போனா தான் சார் தெரியும். ஒரு படிக்கட்டு ஏறினா தான் 2வது படிக்கட்டு தெரியும். எடுத்த உடனே ஹை லெவல் படிக்கட்டு ஏறுறது. பேஸ் லெவல் என்னன்னே தெரியாது. இதுக்கு மேல நீங்க 1000 கத்துட்டு இருங்க. எனக்கு எல்லாமே தெரியும் சார் சொல்லலாம். ஆனா நான் வேற விதத்துல சொல்லுவேன். அந்த விஷயங்கள் வேற மாரி ஈஸியா புரியிற மாரி சொன்னோம்னா தான் புரியும். அத கரெக்ட்டா அப்ளை பண்ணியும் காட்டணும். அத நீங்க என்னுடைய லைவ் ஸ்கேல்பிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். எந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ்ல நான் என்ட்ரி குடுக்குறேன். நான் எந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றேன். எந்த விஷயங்கள் நான் யூஸ் பண்ண போறேன். எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசிக்ல இருந்து அதான் சொல்றேன் சில்வர், கோல்ட், டைமண்ட் இது 3மே ஆல் மெம்பர்ஷிப் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரியும். இல்லன்னா ஒண்ண வச்சுட்டு இந்த மரத்த விட்டுட்டு வேற மரத்த தாவுற மாரி ஆயிடும். ஸ்ட்ராட்டஜி என்பது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். எது கத்துக்கிறதா இருந்தாலும் பேஸ்ல இருந்து டாப் டூ பாட்டம் எல்லா விஷயமும் தெரியும். ஓகே. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய்.